மிதுன ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. மிதுன ராசிக்கு அந்த தடைகளை உடைக்கிற சாவியை இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க, உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்தை பாதியா குறைக்கும், இந்த பலன்களை பழிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்கதான் இருக்குது. வாழ்க்கையை மாத்த போற இன்றைய மிதுன ராசி பலனுக்குள்ள போகலாமா? நவகிரகங்களின் ஆசியும் புதன் பகவானின் ஆளுமையும் உங்கள் வாழ்வில் எப்போதும் நிறைந்திருக்கட்டும். விவேகத்தின் வடிவமே, விரைவான செயல்களின் நாயகர்களே, அன்பிற்குரிய மிதுன ராசி சொந்தங்களே. மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எதிலும் புத்திசாலித்தனமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுபவர்கள். ஒரு கணம் கூட சும்மா இருக்க முடியாத உங்கள் மனம் எப்போதும் புதிய விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்கிறது. நீங்க ஒரு பட்டாம்பூச்சியை போன்றவர்கள், பல்வேறு மலர்களில் அமர்ந்து அனுபவங்களை சேகரிப்பவர்கள். உங்களின் இந்த பன்முகத்தன்மை தான் உங்கள் மிகப்பெரிய பலம். ஆனால் அந்த பன்முகத்தன்மை சில நேரங்கள்ல உங்கள் கவனத்தை சிதறடித்து ஒரு காரியத்தை முழுமையா முடிக்க விடாமல் தடுத்து விடுகிறதா? பல விஷயங்கள்ல திறமை இருந்தும் ஏனோ ஒரு குறிப்பிட்ட இலக்கை எட்ட முடியவில்லைங்கிற ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? வெளியே சிரித்த முகத்துடன் நீங்கள் வலம் வந்தாலும் உங்களுக்குள் இருக்கும் அந்த நிழல் போராட்டத்தை நான் அறிவேங்க. உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பல திட்டங்களை போடுகிறீர்கள். ஆனால் அந்த திட்டங்களை செயலாக்கம் செய்யும் நேரத்துல சில தடைகள் உங்களை முடக்கி விடுகின்றனவா? நீங்கள் எதை செய்தாலும் அதில் முழுமையான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது உங்கள் பேச்சு திறமைக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் உங்களது தகுதியை விட குறைவான இடத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? அன்பான மிதுனராசி சொந்தங்களே, உங்கள் அந்த போராட்டத்தை, அந்த துடிப்பை, உங்கள் அமைதியான தேடல்களை ஒரு சகோதரனாக நான் உணர்கிறேன். உங்கள் புத்திசாலித்தனத்திற்கு பின்னால் இருக்கும் அந்த வழியையும், உங்கள் விரைவான செயல்பாட்டிற்கு பின்னால் இருக்கும் அந்த வெற்றிக்கான தவிப்பையும் நான் அறிவேன். உங்கள் அந்த தயக்கத்தை புடைத்து உங்களை ஒரு தெளிவான வெற்றியாளராக மாற்றும் நேரம் வந்துவிட்டதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ஜாதக கட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மாற்றத்தை உருவாக்க போகுது. இது ஏதோ சாதாரண நாட்கள் அல்ல. உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானின் நுணுக்கமான ஆதிக்கம் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களை நகர்த்தும் ஒரு அபூர்வமான கூட்டணியை உருவாக்கி இருக்குதுங்க. நீங்க இத்தனை காலம் அனுபவித்த அந்த தீர்க்க நிலை, அந்த தெளிவினை, அந்த பொருளாதார சிக்கல்கள், இவை அனைத்தும் இனி ஒரு கசப்பான நினைவாக மாறப்போகிறது. இந்த தொடர்ல நம்ம பார்க்க போது வெறுமனே பலன்கள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் அந்த ரகசிய சூத்திரங்கள் என்ன, உங்க புத்திசாலித்தனத்தை தடுத்த அந்த தடைகளை எப்படி உடைப்பது, உங்கள் எண்ணங்களை சரியாக கையாண்டு மீண்டும் ஒரு புதிய உத்வேகத்துடன் நீங்கள் எப்படி வெற்றி பெறுவது, இதற்கான விடையை தேடித்தான் நாம் இன்று பயணிக்க போகிறோங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த சில மாதங்களுக்கான வெற்றியை நீங்கள் இப்போதே உறுதி செய்து விடலாம். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணித்து உங்கள் கனவுகளை நனவாக்கும் போது அந்த பயணத்தின் முதலடி இதோ இங்கிருந்து தொடங்குதுங்க. வாருங்கள், மிதுன ராசிக்கான அந்த வெற்றியை இந்த தொடர் மூலமா நாம் இணைந்து கண்டடைவோம். மிதுன ராசி சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து கவனித்து வருபவர்களுக்கு தெரியும், நம்ம அன்றாட தேதிகளில் குறிப்பிட்டு தளங்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் உங்கள பலரது மனதில் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறது என்பது எனக்கு புரியுதுங்க. தினமும் தேதி மாற்றி மாற்றி பலன்கள் சொல்கிறீர்களே, எங்கள் வாழ்க்கையில் அப்படி எதுவும் நடக்கவில்லையே. புத்திசாலி என்று சொல்லி கொண்டாலும் பொருளாதாரத்தில் இன்னும் தடுமாறி கொண்டுதான் இருக்கிறோம். வாழ்க்கையில ஒரு நிலையான வெற்றி கிடைக்கவே மாட்டேங்குதுங்கிற உங்கள் வேதனையை, அந்த போராட்டத்தை ஒரு சகோதரனா நான் முழுமையா உணர்றேங்க. உங்களை அந்த ஏற்கவும் அந்த வெளியிலும் என் இதயத்தை தொழுகிறது, அந்த வலியும் என் இதயத்தை தொழுதுங்க. நான் நண்பர்களே, ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்வது ஜோதிட கணிப்பு மட்டுமே. நான் எப்போதுமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் தான் விரும்புகிறேன். உங்களை ஏமாற்றி உங்களை பொய் சொல்லி சம்பாதிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு சிறிதும் கிடையாதுங்க. நீங்கள் அனைவரும் நிம்மதியாக, புத்திசாலித்தனத்தோடு, செல்வத்தோடு, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஒரே ஆசை. நான் கொண்டு வரும் இந்த தகவல்கள் யாவும் கிரகங்களின் கோச்சாரம் சார்ந்த கணிப்புகள் மட்டுமே. இதில் நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் தேதிகள் அனைவருக்குமே ஒரே நேரத்துல பலன் தரும்னு சொல்ல முடியாதுங்க. சிலருக்கு உடனடியா பலன் கிடைக்கலாம், சிலருக்கு சூழ்நிலைகள் காரணமாக சற்று தாமதமாகலாம். ஆனா யாருக்குமே நடக்காதுன்னு சொல்லுவது பிரபஞ்ச நியதிக்கு எதிரானது. கிரகங்களின் நிலை என்பது வானிலை அடிக்கடி போன்றது. மழை பெய்யும் என்று முன்னறிவிப்பு வந்தாலும் அது எல்லா இடத்திலும் ஒரே நேரத்துல பெய்யாதல்லவா? அதே போலதான் நிலவும். ஆனால் ஒரு விஷயத்துல நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். ஜோதிடத்திலும் இறை நம்பிக்கையை மட்டும் நம்பி உட்கார்ந்திருந்தா வாழ்க்கை மாறிடாதுங்க. இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்றால் உலகம் ஓடும் வேகத்திற்கு ஏற்ப நீங்களும் ஓட வேண்டும். மிதுன ராசிக்காரர்களாகி நீங்கள் எதிலும் புத்திசாலிகள். ஆனால் திட்டமிட்டுவதோடு நிறுத்தி விடுகிறீர்கள். அதில்
செயல்படுத்தும் களத்துல நீங்க இறங்கினால்தான் வெற்றி கிடைக்கும். ஒரே இடத்துல முடங்கி கிடந்தா எதுவும் மாறாது. உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு ஏற்ப உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் சொல்லும் இந்த தேவைகள்ல உங்களுக்கு சில வாய்ப்புகள் வரலாம். ஆனா அந்த வாய்ப்புகளை பிடித்துக்கொண்டு களத்துல இறங்கி உழைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. நான் உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு தூண்டுகோலா தான் இருக்க முடியுமே தவிர உங்க வாழ்க்கையை நான் மாற்றிவிட முடியாது. எந்த ஜோசியராலையும் யாரையும் மாற்றிவிட முடியாது. அதை முதல்லயே தெளிவா புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இது போன்ற சாதகமான வாய்ப்புகள் வரப்போகிறது என்று என்னால் சொல்ல முடியும். ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றியை பெறுவது உங்க கையில மட்டும்தான் இருக்குது. எனவே ஏமாற்றங்களை மறந்துவிட்டு புதிய நம்பிக்கையோடு இருங்க. கிரகங்களின் ஆற்றல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்கள் உழைப்பையும் சேர்த்து செலுத்துங்க. அப்போதுதான் வெற்றி உங்கள் கதவை தட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். ஆனா உழைக்க வேண்டியது நீங்க தான். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். பகுதி 1 புதனின் மகா சஞ்சாரம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசியில நிகழப்போகும் பிரம்மாண்டமான மாற்றம். மிதுன ராசி சொந்தங்களே, நீங்கள் ஒரு காற்று ராசி. உங்கள் ஆளுமை புதன் பகவானை போன்றது. எப்படி ஒரு காற்று எல்லா இடங்களுக்கும் சென்று செய்திகளை சேர்க்கிறதோ அதே போல உங்க புத்திசாலித்தனம் பல துறைகள்ல கவனம் செலுத்துகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகாலையில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்கள் ராசியை சூழத் தொடங்கும். இதுவரை நீங்கள் அனுபவித்த பல தடுமாற்றங்கள், முடிவெடுத்தில் இருந்த தயக்கங்கள் மற்றும் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காத அந்த ஏமாற்றம், இவை அனைத்தையும் தகர்த்து உங்களை ஒரு புதிய வேகத்திற்கு அழைத்து செல்லும் காந்த சக்தி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ஜாதகட்டத்துல உருவாகுது. கிரகங்களின் கூட்டணி மற்றும் உங்கள் வெற்றி இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசியின் 3வது இடத்தோடு ஒரு முழுமையான பிணைப்பை ஏற்படுத்துகிறது. 3ஆம் இடம் என்பது முயற்சி, தைரியம், தகவல் தொடர்பு மற்றும் குறுகிய பயணங்கள். இந்த இடம் முதலின் ஆதிக்கத்தில் வரும்போது நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் பேச்சு திறமை கூடும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பேச்சுவார்த்தைகள் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக முடியும். நீங்கள் ஒரு சரியான வாய்ப்பிற்காக காத்திருந்தால் இந்த 48 மணி நேரம் அதற்குரிய கதவுகளை திறந்துவிடும். பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு ஒரு செய்தியை தருகிறது. சிறுதலை விட்டு உங்கள் புத்திசாலித்தனத்தையும் ஒரு புள்ளியில புரியப்படுத்தி வெற்றி உன்னையுடையது. ஏன் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியம்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி புதன் தன் சொந்த ராசியில அல்லது நட்பு ராசியில பலன் பெறும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் மனதிற்கு பெரும் தெளிவை தரும். மிதுன ராசிக்கு இது மிகவும் விசேஷமானது. ஏனென்றால் நீங்கள் எப்போதுமே பல விஷயங்களை ஒரே நேரத்தில் கையாளுபவர்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த நிலை நீங்கள் எடுக்கும் விளைவான முடிவுகளை கூட பெரும் வெற்றியாக மாற்றும். நீங்கள் புதிய முதலீட்டாளராகவோ ஒரு தொழில் ஒப்பந்தத்திற்காகவோ அல்லது வீட்டில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கவோ காத்திருந்தா இனி வரக்கூடிய நாட்கள் அதற்குரிய காலமாகும். மனதின் மாற்றமும் தெளிவும். காலையில நீங்க எழுந்ததுமே ஒரு விதமான லேசான தன்மையை உங்கள் மனதில் உணர்வீர்கள். அதுவரை உங்கள் மனதை அழுத்தி கொண்டிருந்த அந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான பாதை உங்க கண்களுக்கு தெரியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறக்கும் அந்த தெளிவு ஒரு மின்னலை போன்றது. மற்றவர்கள் உங்களை என்ன நினைப்பார்கள்னு கவலைப்படுவதை விட உங்கள் அறிவு என்ன சொல்கிறது என்று கேட்டு செயல்படுங்கள். இதுவே உங்கள் வெற்றிக்கான முதல் சூத்திரம். பிரபஞ்சத்தின் அழைப்பு. இரவு நீங்கள் தூங்க செல்லும் முன் அந்த நாளின் நிகழ்வுகளை ஒரு முறை அசை போட்டு பாருங்க. நீங்க தயக்கத்தோடு தொடங்கிய அந்த வேலை எவ்வளவு பெரிய நம்பிக்கையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பது உங்களுக்கே வியப்பாக இருக்கும். இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல, இது நீங்கள் கர்ம வினைகளை கரைத்து சரியான நேரத்துல சரியான செயலை செய்ததன் பலன். இந்த விடியலை, இந்த மாற்றத்தை, இந்த அதிர்வை கொண்டாடுங்கள். நீங்கள் மிதுன ராசியில் பிறந்ததால் மட்டுமே இந்த நுட்பமான புத்தியும் வேகமும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களான ரகசிய அறிவுரை. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையின் அடித்தளம். நீங்கள் எதை செய்தாலும் விரைவாகவும் அதே சமயம் உங்கள் புத்திசாலித்தனம் சொல்வது போலவும் செய்யுங்கள். உங்கள் வேகத்தை சிதற விடாமல் அதன் லட்சியத்தை நோக்கி பயன்படுத்துங்க. நீங்க ஒரு சாதாரண மனிதரா தொடங்கி இனி வரக்கூடிய நாட்களின் முடிவில் ஒரு புது நம்பிக்கையோடு செயல்படும் வெற்றியாளராக பரிணமிப்பீர்கள். பிரபஞ்சம் இப்போது உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நீங்க தயாரா? உங்கள் வாழ்வில் அந்த மகா திருப்பத்திற்கு நாம் இப்போது தயாராகிவிட்டோம். இந்த தொடரின் அடுத்தடுத்த பகுதிகள் உங்கள் உறவுகளை சீர் செய்யவும் பணத்தை ஈர்க்கவும் உங்கள் இலக்கை அடையவும் மிக துல்லியமான வழிகாட்டுதல்களை தரப்போகின்றன. அந்த பயணத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். உங்கள் புத்தியும் புதனின் அருளும் இணைய போகும் அந்த பொன்னான தருணம் இதோ வந்துவிட்டது. பகுதி 2 உறவுகளின் வசந்தம். உங்கள் வேகமான பிம்பத்தை விட்டுவிட்டுட்டு அன்பின் கதவுகளை திறக்கும் ரகசிய பயிற்சி. மிதுன ராசி சொந்தங்களே, நீங்கள் உறவுகளில் அன்பிற்கு பஞ்சமில்லாதவர்கள். ஆனால் மற்றவர்கள் உங்களை கொஞ்சம் அலட்சியமானவர் அல்லது எப்போதும் வேலையில மூழ்கி இருப்பவர்னு கருத வாய்ப்பு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிக்கு சாதகமான இந்த நிலை உறவுகளில் நீங்கள் இழந்த அந்த நெருக்கத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க போகும் நாட்கள்.
இதற்கான 5 முக்கிய ரகசியங்கள் இதோ. 1. அமைதியின் மொழி கேட்பதன் முக்கியத்துவம். மிதுன ராசிக்காரர்கள் பேசிக்கொண்டே இருப்பவர்கள். இதனால் மற்றவர்கள் சொல்வதை முழுமையா கேட்பதில்லை. பேசும் நேரத்தை குறைத்து கேட்பதன் நேரத்தை அதிகரியுங்கள். உங்கள் துணை அல்லது குடும்பத்தினர் பேசும்போது அவர்கள் கண்களை பார்த்து ஒரு புன்னகையுடன் கவனியுங்கள். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது தான் அவர்கள் சொல்லும் அந்த சிறிய விஷயங்களுக்குள் ஒளிந்திருக்கும் பெரிய அன்பை புரிந்து கொள்ள முடியும். இதுவே உங்கள் உறவின் பலத்தை அதிகரிக்கும். 2வது, தர்க்கத்தை விட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உறவுகளில் சிக்கல் வரும்போது நீங்கள் வழக்கறிஞர் போல வாதம் செய்து வெற்றி பெற பார்ப்பீர்கள். ஆனால் உறவில் வாதம் செய்து நீங்கள் என்றால் உறவு தோற்றுவிடும். உங்கள் துணையிடம் பேசும்போது நான் சொல்வது சரி, நீ சொல்வது தவறுன்னு நிரூபிக்காதீர்கள். அதற்கு பதிலாக நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது, அதை நான் மதிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க புத்திசாலித்தனத்தை உறவை கெடுக்க பயன்படுத்தாம உறவை சேர்க்க பயன்படுத்துங்கள். 3வது, சிறிய மாற்றங்கள். பெரிய மகிழ்ச்சி எப்போதும் பெரிய விஷயங்களை எதிர்பார்க்காதீங்க. உங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு சின்ன ஆச்சரியத்தை கொள்ளுங்க. அது ஒரு கூச்சாக இருக்கலாம் அல்லது அவர்களுக்கு பிடித்தமான ஒரு சிறிய செயலாக இருக்கலாம். உங்கள் வேகமான வாழ்க்கையில் அவர்களுக்காக நீங்கள் ஒதுக்கும் அந்த ஒரு சில நிமிடங்கள் அவர்களுக்கு பல ஆண்டுகள் மகிழ்ச்சியை தரும். உங்கள் அன்பை வார்த்தைகளால் மட்டும் சொல்லாம உங்க செயல்களால் காட்டுங்கள். முக்கியமான ஆன்மீக பயிற்சி, புதனின் அமைதி. இனி வரக்கூடிய நாட்கள்ல இரவு ஒரு அமைதியான சூழல்ல அமருங்க. உங்கள் மனம் உணவுகள்ல கசப்பான அனுபவம் தந்த நபரை மனக்கண்ணில கொண்டு வாருங்கள். உங்கள் இதயத்திலிருந்து அன்பின் கதிர்கள் அவர்களுக்கு செல்வதாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் குறைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் குறைகளை நீயும் ஏற்றுக்கொள், நாம் இருவரும் இணைந்து அன்போடு வாழலாம்னு மனதார நினைத்துக் கொள்ளுங்க. மிதுன ராசியரின் அந்த அறிவுபூர்வமான அன்பு எத்தகைய பிணக்குகளையும் தீர்க்கும் சக்தி கொண்டது. 4வது, வெளிப்படைத்தன்மை. உங்கள் மனதை திறந்து காட்டுங்கள். வேகம் நிறைந்த வாழ்க்கையில் நீங்கள் பல விஷயங்களை மறைத்து விடுகிறீர்கள். உங்கள் மனதில் இருக்கும் அந்த தயக்கங்களை, அந்த அன்பான ஏக்கங்களை உங்கள் துணையிடம் வெளிப்படையாக பேசுங்கள். எனக்கு உன்னை பிடிக்கும், உன்னுடன் நேரத்தை செலவிட விரும்புகிறேன்னு வெளிப்படையாக சொல்லும்போது அந்த உறவில ஏற்படும் அந்த ஒரு மனமாற்றம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். 5வது, பொதுவான இலக்குகள். ஒன்றாக செயல்படுங்கள். உரையில் இணக்கம் ஏற்பட ஒரு பொதுவான இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு சிறிய சுற்றுலா திட்டமாகவோ அல்லது ஒரு புதிய டைரக்டரை கற்றுக்கொள்வதாகவோ இருக்கலாம். மற்றவை ஒரு திட்டத்தை வகுத்து உங்கள் அன்பிற்குரியவர்களுடன் இணைந்து செயல்படுங்கள். ஒன்றாக செயல்படும் போது உங்கள் இருவருக்கிடையே உள்ள அந்த இணக்கம் மேலும் வலுப்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு என் அறிவுரை, இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உறவுகளை சீர் செய்யும் ஒரு நிபுணரை போல செயல்படுங்கள். உங்கள் வேகத்தை சிதற விடாமல் அதை அன்பான உறுதிப்பாட்டுடன் வெளிப்படுத்துங்கள். நீங்கள் எடுக்கும் அந்த சிறிய முயற்சியும் உங்கள் வீட்டில் இழந்த மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வரும். இனி வரக்கூடிய நாட்கள்ல இரவு நீங்கள் ஒரு மனநிறைவோடு உறங்க செல்வீர்கள். உங்கள் அன்பிற்குரியவர்களின் அன்பு உங்களை தழுவி கொள்ளும். உங்கள் வாழ்க்கை அன்பால் நிரம்பட்டும். பகுதி 3, கர்ம வினைகள் கருகும் நேரம். உங்கள் முன்னேற்றத்தை தடுத்த கண்ணுக்கு தெரியாத தடைகளை உடைக்கும் சூட்சுமம். மிதுன ராசி சொந்தங்களே, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் போது மிக துல்லியமான திட்டமிடுதலோடு தொடங்குவீர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு குழப்பம், ஒரு சிறிய மறதி அல்லது தேவையற்ற ஒரு மனிதரின் தலையீடு உங்கள் திட்டத்தை தடம் சுழல செய்வதை உணர்கிறீர்கள். இது ஒரு தற்செயல் நிகழ்வல்ல, இது உங்கள் கர்ம வினையின் எச்சங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த பழைய பாரத்தை உங்கள் அறிவாற்றல் எனும் ஆயுதத்தால வெட்டி வீழ்த்தி உங்கள் விதியை மாற்றியமைக்கும் தெய்வீக ஆற்றல் உங்கள் ராசியை தேடி வரப்போகிறது. ஏன் உங்கள் கூர்மையான புத்திசாலித்தனத்திற்கு தக்க பலன்கள் கிடைப்பதில்லைன்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி மிதுன ராசிக்கு புதன் பகவான் அதிபதி. புதன் அறிவிற்கு காரகன். இனி நிகழப்போகும் கிரகங்களின் சஞ்சாரமானது உங்கள் புத்திசாலித்தனத்தை மறைத்து வைத்திருக்கும் அந்த எதிர்மறை எண்ணங்களை சுத்தப்படுத்த போகுது. நீங்க ஒரு வேலையை தொடங்கும் போது வரும் குழப்பம், தேவையற்ற பயம் அல்லது நீங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்றவை உங்கள் கர்ம வினைகள். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த கர்ம சங்கிலியை நீங்கள் உடைக்கவில்லை என்றால் மீண்டும் அதே சுழற்சியில சிக்கிவிடுவீர்கள். கர்ம வினையை கரைக்கும் ரகசிய பயிற்சி இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பா கருவி தீவிரமா செய்யுங்கள். மன்னித்தலின் விடுதலை. இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகாலை உங்களை மனதளவில் காயப்படுத்தியவர்களை நினைத்து உங்களை நான் மன்னிக்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் உள்ள கர்ம உறவு முற்று பெறட்டும்னு மனதார சொல்லுங்கள். நீங்கள் மன்னிக்கும் அந்த ஒரு நிமிடம் உங்கள் அணியில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆண்டுகால பயத்தை நீக்குங்க. இது உங்கள் ராசிக்கு மிகவும் அவசியமான ஒண்ணு. புதன் வழிபாடு. உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுக்கு இரவு ஒரு பச்சை நிற பூவை வைத்து உங்கள் புத்தி தெளிவருடைய வேண்டிக் கொள்ளுங்க. உங்கள் சிந்தனை ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தி தர்ம நினைவுகளை சாந்தப்படுத்தும் இந்த தியானம் உங்கள் ஆளுமையை இன்னும் பல மடங்கு உயர்த்தி தடைகளை உடைக்கும் சக்தியை உங்களுக்கு தரும். கல்வி தானத்தின் மகிமை. மிதுன ராசிக்கு அறிவே அடையாளம். ஏதேனும் ஒரு ஏழை மாணவருக்கு படிப்பதற்கான உபகரணங்களையோ அல்லது புத்தகங்களையோ தானம் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் அந்த தர்மம் உங்கள் தர்ம வினைகளை கருக செய்யும் மகா ஆற்றல் கொண்டது. இது உங்கள் அறிவின் பிரகாசத்தை மீண்டும் மீட்டெடுத்து அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கும். தடைகளை உடைக்கும் அந்த ஒரு நொடி. கால நேரங்களில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகும்போது பயம் நம்மளை தடுக்கும். நீண்ட நாட்களாக
நாட்களாக தள்ளி போட்ட ஒரு முக்கியமான முடிவை எவ்வித குழப்பமும் இன்றி பொழிந்திடுங்கள். அந்த தடையை உடைக்கும் நொடி பிரபஞ்சம் உங்களுக்கு புதிய பாதையை திறந்துவிடும். நீங்கள் எடுக்க போகும் அந்த சிறிய துணிச்சலான முடிவு உங்கள் பழைய கர்ம வினைகளை கருக செய்து புதிய வெற்றியை கழுவ வழிவகுக்கும். இப்போதே இந்த மாற்றத்தை உணர வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் கடந்து விட்டால் அடுத்த சில வாரங்களுக்கு நீங்கள் அதே மனத்தேக்க நிலையில் இருக்க வேண்டி இருக்கும். ஒரு திறந்த வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கர்ம வினைகளை கரைத்து விட்டால் அடுத்து வரும் மாதங்களுக்கு உங்கள் ராசியில் தடையற்ற வளர்ச்சி இருக்கும். நீங்கள் ஒரு புதிய வெற்றியாளராக உருவெடுக்க இதுவே சிறந்த தருணம். மிதுன ராசிக்காரர்களுக்கு என் அறிவுரை: இந்த நாட்களில் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. உங்கள் அறிவை அதிகாரத்துக்கு பயன்படுத்தாம உங்கள் லட்சியத்தை அடைய பயன்படுத்துங்கள். யாராவது உங்களை விமர்சித்தா மௌனமாக இருங்கள். உங்கள் அமைதி உங்கள் கர்ம வினைகளை கரைக்கும் ஒரு பெரும் ஆயுதம். நீங்கள் பதில் பேசாமல் உங்கள் வேலையில கவனமாக இருந்தால் பிரபஞ்சமே உங்கள் திரைகளை நீக்கிவிடும். இனி வரக்கூடிய நாட்களின் மாலையில உங்கள் சிந்தனையில் இருந்த அந்த தெளிவின்மை குறைந்து ஒரு பெரும் சக்தி உங்கள் மனதை ஆட்கொள்ளும். அதுவே கர்ம வினைகள் நீங்கியதற்கான அடையாளம். உங்கள் வெற்றிக்கான தடைகள் இப்போது தகர்ந்து விட்டன. நீங்கள் வெற்றியின் பாதையில் ஓட தயாராகிவிட்டீர்கள். பகுதி 4: பணப்பெட்டகத்தின் ரகசியம். பணத்தை ஈர்க்கும் 5 விதிகளும் உங்கள் பணப்பெக்கை செய்ய வேண்டிய ஆன்மீக பயிற்சியும். மிதுன ராசி சொந்தங்களே, நீங்கள் பணத்தை ஒரு வாய்ப்பாக பார்ப்பவர்கள். ஆனால் உங்களை அறியாமலேயே உங்கள் பணப்புழக்கத்தில் சில தவறான முடிவுகளை எடுப்பதுண்டு. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ராசியில் கிரகங்களின் ஆற்றல் மிகவும் சாதகமாக உள்ளது. பணத்தை ஈர்க்க நீங்கள் பின்பற்ற வேண்டிய அந்த 5 ரகசிய விதிகள் இதோ. 1. பணத்தின் மீதான தர்க்கம் மற்றும் நம்பிக்கை தனம் வருவதை தடுத்து வைக்கும் மிகப்பெரிய தடை. திட்டமிடாத செலவுகள் வந்தவுடன் போய்விடுகிறது என்று சலித்து கொள்ளாதீர்கள். உங்கள் வரவு செலவுகளை ஒரு காகிதத்தில் எழுதி வையுங்கள். பணத்தை பற்றிய தர்க்க ரீதியான அணுகுமுறை உங்களுக்கு வேண்டும். அதே சமயம் பிரபஞ்சம் எனக்கு தேவையான செல்வத்தை விளங்க தயாராக இருக்கிறது. என் அறிவின் மூலம் நான் அதை ஈர்ப்பேன் என்ற நம்பிக்கையை தாரக மந்திரமா வையுங்கள். உங்கள் அறிவுத்திறனும் நம்பிக்கையும் இணைந்தால் செல்வம் தேடி வரும். பணப்பை உங்கள் செல்வத்தின் அறிவாற்றல் நிலையம். உங்கள் பணப்பையை ஒரு அலுவலகம் போல தூய்மையாக வைத்திருங்க. தேவையற்ற காகிதங்கள், பழைய ஃபைல்கள் அனைத்தையும் அகற்றுங்கள். பணப்பையில் ஒரு சிறிய பச்சை நிறக்கல் அல்லது பச்சை நிற பேனாவை வைத்திருங்க. இது புகன் பகவானின் ஆதிக்கத்தை ஈர்க்கும் மற்றும் பணத்தை நிலைநிறுத்தும். பணத்தை ஒழுங்காயிருந்தால் உங்கள் எண்ணங்களும் ஒழுங்காகும். அதன் மூலம் பணப்புழக்கங்களும் சீராகும். அறிவுத்திறனின் மகிமை. மிதுன ராசிக்கு அறிவே செல்வம். ஒரு ஏழை மாணவருக்கு பாட புத்தகம் வாங்கி கொடுப்பதோ அல்லது அவர்களுக்கு புரியாத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதோ செய்யுங்கள். நீங்கள் செய்யும் இந்த கல்விதானம் உங்கள் புதன் பகவானின் ஆசையை பெற்றுத்தரும். இது கர்ம வினைகளை கரைத்து புதிய பணவரவிற்கான வழிகளை திறந்துவிடும். அறிவுதானம் செய்வோருக்கு தஞ்சம் அறிவோடு செல்வத்தையும் வழங்கும். 4வது, பணத்தை மறைத்து செயல்படுங்கள். பணத்தை ஒரு தர்க்க ரீதியான விஷயமாக பாருங்கள். பணத்தை எண்ணும் போது பதற்றப்படாமல் நிதானமாக எண்ணுங்கள். பணத்தை உங்கள் தேவைகளுக்கு திட்டமிட்டு செலவிடுங்கள். பணத்தை செலவு செய்வதற்கு முன்னாடி இது என் அறிவு வளர்ச்சிக்கும் என் முன்னேற்றத்துக்கும் உதவுமான ஒரு முறை சிந்தியுங்கள். நீங்கள் பணத்தை மதித்து நடத்தும் போது அந்த பணம் உங்களை விட்டு வெளியேறாமல் உங்களை சுற்றி வட்டமிடும். 5 புதிய முதலீடுகள். உங்கள் புத்திசாலித்தனத்தின் பலன். ஒரு புதிய தொழில் வாய்ப்பு அல்லது முதலீடு உங்கள் கண்முன் வந்தால் அதை உங்கள் அறிவின் கூர்மையால் ஆராய்ந்து முடிவெடுங்கள். அவசரப்படாதீர்கள், ஆனால் தயங்கவும் செய்யாதீர்கள். புதன் பகவான் உங்கள் ராசியில் நலமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடு பிற்காலத்தில் பல மடங்கு லாபத்தை தரும். உங்கள் உள்ளுணர்வும் உங்கள் தர்க்கத்தையும் இணைத்து செயல்படுங்கள். உங்கள் பணப்பையை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் ஆன்மீக பயிற்சி. இரவு நேரங்களில் உங்கள் பணப்பையை எடுத்துக்கொண்டு அமைதியாக அமருங்க. உங்கள் கைகளை அதன் மேலே வைத்து என் அறிவு என் செல்வத்தை உருவாக்குகிறது. நான் செய்யும் ஒவ்வொருவும் வெற்றியும் பணத்தையும் தருகிறது. என் பணப்பை எப்போதும் புதுமையான எண்ணங்களாலும் செல்வத்தாலும் நிரம்பி உள்ளதுன்னு 11 முறை சொல்லுங்க. கண்களை மூடி நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்கள் வங்கி கணக்கை அதிகரிப்பதை கற்பனை செய்யுங்க. மிதுன ராசியினரின் அந்த அறிவுத்திறன் கலந்த கற்பனை பணத்தை ஒரு காந்தம் போல ஈர்க்கும் சக்தி கொண்டது. உங்கள் பொருளாதார வாழ்வு என்பது உங்கள் அறிவின் பிரதிபலிப்பு. இந்த 5 பிரதிகளையும் சரியாக பின்பற்றினா நீங்கள் வெறும் பணம் சம்பாதிப்பவர் மட்டுமல்ல, செல்வத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கும் ஒரு சிறந்த ஆளுமையாக மாறுவீர்கள். உங்கள் பொருளாதார பாதை ஒளிமயமாக தொடங்கிவிட்டது. பாதியை நோக்கி நம்பிக்கையோடு நடைபோடுங்க. பகுதி 5: தொழிலின் சிகரம். எதிர்ப்புகளை தாண்டி உங்களை வீழ்த்த நினைப்பவர்களை உங்கள் வளர்ச்சியால் மிரள வைக்கும் வியூகம். மிதுன ராசி சொந்தங்களே, நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பானவர்கள், மின்னல் வேகத்தில் முடிவெடுப்பவர்கள். உங்களில் இந்த அணுகுமுறை பல நேரங்களில் உங்கள் மிகப்பெரிய பலம். ஆனால் உங்களை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வர வைக்கும் நபர்கள் உங்களின் வேகத்தை நீங்கள் செய்யும் தவறுன்னு சித்தகரிக்க நினைக்கிறார்கள். உங்களுக்கு தொழிலில் அல்லது நீங்கள் எடுக்கும் புதிய அவாரத்தை எடுக்க போகிறீர்கள். 1. உங்கள் புத்திசாலித்தனம். உங்கள் ஆயுதம் பதற்றமற்றதை மீதி இருக்கிறது. உங்களை ஏதோ ஒரு சிக்கலில் சிக்க வைக்க முயலும் போது அவர்கள் எதிர்பாராத ஒரு நிதானமான ஆனால் அறிவுபூர்வமான பதிலை கொடுங்கள். உங்கள் பணியிடத்தில் எந்த ஒரு பரிமாணமற்ற சூழலும் ஏற்பட்டாலும், பதற்றமான நிலை ஏற்பட்டாலும் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் அறிவின் கூர்மையை கண்டு குழப்பத்தை உருவாக்கும் நபர்கள் தாங்களாகவே விலகிவிடுவார்கள். மிதுன
மிதுன ராசினரின் அந்த நிதானமான அறிவுபூர்வமான முடிவு பெறும் வெற்றியை தரும். இரண்டாவது, குழுவின் தலைவனாக உங்கள் பேச்சு திறமை. நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் சிறந்தவர்கள், ஏனென்றால் நீங்கள் கருத்துக்களை மிக தெளிவாக பரிமாறுகிறீர்கள். அந்த தலைமைத்துவத்தை உங்கள் பணியிடத்தில் முழுமையாக வெளிப்படுத்துங்கள். உங்கள் குழுவினருடன் இணைந்து பணியாற்றுங்கள். அவர்களின் சந்தேகங்களுக்கு உங்கள் அறிவாற்றால் தீர்வு காணுங்கள். உங்கள் தெளிவான அணுகுமுறை உங்கள் குழுவினரிடையே ஒரு பெரும் விசுவாசத்தை உருவாக்கும். அந்த விசுவாசமே உங்கள் தொழிலின் சிகரத்திற்கு பலமான அடித்தளம். 2, அமைதியான வளர்ச்சி. அவர்களின் கண்களை மறைக்கும் திரை எதிரிகள். உங்களை பற்றி தவறாக பேசினால் அதற்கு பதில் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். அவர்கள் உங்களை பற்றி பேச பேச நீங்கள் உங்கள் புதிய திட்டங்களில் அதிக கவனம் செலுத்துங்கள். நீங்கள் தொட்ட காரியம் ஒன்றை சிகரத்தில் கொண்டு போய் முடியுங்கள். நீங்கள் வெற்றியை தொட்டுவிட்ட பிறகும் அந்த புன்னகை அவர்கள் உங்கள் மேல் வைத்த அந்த சந்தேகங்களை தகர்த்துவிடும். நீங்கள் மௌனமாக உயர்ந்து கொண்டே இருங்கள். உங்கள் வளர்ச்சி அவர்களை மிரள வைக்கும். 4, உங்கள் தனித்துவத்தை உருவாக்குங்கள். மிதுன ராசிக்கு புதன் அதிபதி என்பதால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட துறையில் தவிர்க்க முடியாதவராக மாறுவது எளிது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாய்ப்பை உள்ள ஏதேனும் ஒரு சிக்கலான பகுதியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு புதிய தீர்வை உருவாக்குங்கள். மற்றவர்கள் திணறும் ஒரு வேலையை நீங்கள் மிக துல்லியமாக செய்து முடிக்கும் போது உங்களை பின்னுக்கு தள்ள நினைப்பவர்கள் உங்கள் வேலைக்கு முன்னால் மண்டியிடுவார்கள். உங்கள் பாதையில் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது பிரபஞ்சமே உங்களை ஒரு அவதாரமாக மாற்றும். 5, புதனின் ஆற்றல் மற்றும் உள்ளுணர்வு. உங்கள் ராசிக்கு புதனின் ஆதிக்கம் இருப்பதால் உங்கள் தர்க்கம் மிக துல்லியமாக இருக்கும். தொழிலிலும் அந்த தர்க்கத்தை பயன்படுத்துங்கள். ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதற்கு முன்னால் சாதக பாதகங்களை சரியாக கணக்கிடுங்கள். நீங்கள் எடுக்கும் அந்த அறிவுபூர்வமான முடிவுகள் உங்கள் தொழிலில் ஒரு புதிய மாற்றத்தையோ ஒரு புதிய வடிவத்தையோ புகுத்தும். அந்த மாற்றத்தை கண்டு உங்கள் வாடிக்கையாளர்களோ அல்லது மேலதிகாரிகளோ வியக்க வேண்டும். எதிரிகள் வெல்லும் அந்த ரகசிய நுணுக்கம். இந்த இனி வரக்கூடிய நாட்களில் யாராவது உங்கள் பாதையில் நுழ வைத்தா அதை ஏன் வைக்கிறார்கள் என்று யோசிக்காம எப்படி தாண்டி போவதுன்னு யோசிங்க. நீங்கள் ஒரு சிறந்த கலைஞனைப் போல உங்கள் வேலையை செதுக்கிக் கொண்டே இருங்கள். எந்த பக்கம் சுமை இருந்தாலும் உங்கள் புத்தியால் அதை சமன் செய்துவிட்டு முன்னோக்கி போய்கொண்டே இருங்கள். உங்கள் வளர்ச்சியின் வேகத்தை கண்டு உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்களை அறியாமலேயே உங்கள் பின்னால் வந்து சேர்வார்கள். உங்களில் இந்த வளர்ச்சியும் நிதானமும் உங்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாற்றும். பகுதி 6, இனி வரக்கூடிய நாட்களின் செயல் திட்டம். இனி வரக்கூடிய நாட்களை நீங்கள் செய்ய வேண்டிய மிக துல்லியமான வேலை திட்டம். மிதுனராசி சொந்தங்களே, நீங்கள் இயல்பிலேயே மல்டி டாஸ்கிங் எனப்படும் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யும் திறன் கொண்டவர்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அந்த திறமையை சிதறவிடாமல் அறிமுகப்படுத்துவதே வெற்றிக்கான ரகசியம். முதல் நாள் அஸ்திவாரத்தை பிணைக்கும் நாள். விடியற்காலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த பொன்னான நேரத்தில் உங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க. புதனின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நேரத்தில் உங்கள் அறிவு மிக தெளிவாக இருக்கும். அன்றைய தினத்தின் பணிகளை பட்டியலிடுங்க. எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு காகிதத்தில் தெளிவாக எழுதுங்க. இந்த 2 மணி நேர தெளிவு உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானின் ஆற்றலை உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரும். காலை 6 மணி முதல் 9 மணி வரை உங்கள் அன்றாட வேலைகளை செய்யும் போது எதிலும் பதற்றமின்றி ஆனால் வேகத்தோடு செயல்படுங்க. மின்னஞ்சல்கள், தொலைபேசி அழைப்புகள் மற்றும் முக்கியமான தொழில் தொடர்பான தொடர்புகளை இந்த நேரத்தில் முடித்து விடுங்கள். உங்கள் வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்கட்டும். காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை உங்கள் தொழில் அல்லது வேலையில் மிக முக்கியமான பணிவுகளை தேர்வு செய்து முடிவிடுங்க. இந்த நேரத்தில் தான் உங்கள் ராசியில் கிரகங்களின் ஆற்றல் மிகவும் சாதகமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், திட்டமிடல் அல்லது கடினமான சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதை இந்த நேரத்தில் செய்யுங்க. உங்கள் அறிவாற்றல் இந்த நேரத்தில் உச்சத்தில் இருக்கும். மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு, அதாவது 2 மணி முதல் 4 மணி வரை உங்கள் நிதிநிலை மற்றும் ஆவணங்களை சரிபார்க்கவும். தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து ஒரு அமைதியான சூழல்ல பணிகளை முடியுங்கள். இந்த நேரத்தில் உங்களை பாதிக்கும் எவ்விதமான விவாதங்களிலும் ஈடுபடாதீங்க. உங்கள் கவனத்தை சிதற விடாம மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் வேலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல என்ன செய்யலாம், புதிய திறன்களை கற்றுக்கொள்ள என்ன செய்யலாம் என்பதை ஆழமா சிந்தியுங்கள். அன்றைய தினத்தின் வெற்றியை எண்ணி பார்த்து உங்கள் செயல்பாட்டிற்கு நீங்களே பாராட்டு தெரிவித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் நாள் அறுவடை செய்யும் நாள். 2ஆம் நாள் விடியற்காலை முந்தைய நாள் அமைத்த அஸ்திவாரத்தின் மேல் வெற்றியை உறுதி செய்யும் தினமாகும். காலை 5 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தொழில் சார்ந்த இணைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் மேலதிகாரிகள் அல்லது வாடிக்கையாளர்களிடம் பேசுவது போன்றவற்றை இந்த நேரத்தில் செய்யுங்கள். உங்கள் பேச்சுவார்த்தையில் ஒரு கனிவான ஆனால் உறுதியான தெளிவு இருக்கட்டும். காலை 9 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை உங்கள் உழைப்பின் வேகத்தை அதிகரியுங்கள். நேற்று செய்த திட்டமிடலின் நலனை நீங்கள் இந்த நேரத்தில் உணரத் தொடங்குவீர்கள். உங்களின் ஒவ்வொரு செயலும் ஒரு இலக்கை நோக்கியதாக இருக்கட்டும். எந்த நேரத்தில் வரும் எந்த ஒரு சவாலையும் அது உங்கள் அறிவுத்திறனை சோதிக்கும் ஒரு வாய்ப்பாக கருதி எதிர்கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும். மதியத்துக்கு பிறகு 2 மணி முதல் 5 மணி வரை உங்கள் கூட்டாளிகளுடன் அல்லது குழுவினருடன் கலந்துரையாடுங்கள். எந்த நேரத்தில் உங்கள் பேச்சு திறமை உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். உங்கள் கருத்துக்களை அழுத்தமாகவும் அதே சமயம் பணிவாகவும் பதிவு செய்யுங்கள். உங்கள் கூட்டாளிகள் உங்கள் அணுகுமுறையை கண்டு வியப்பார்கள். இதுதான் நீங்கள் ஒரு சிறந்த திட்டமிடுபவர் என்பதை அவர்களுக்கு நிரூபிக்கும் தருணம்.
மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் முன்னேற்றத்தை சரிபார்க்கவும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் தொழில் அல்லது வேலையில் ஏற்பட்ட அந்த நேர்மறையான மாற்றங்களை ஒரு முறை கவனித்து பாருங்கள். நீங்கள் செய்த சிறிய மாற்றங்கள் கூட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கும். அதை உணர்ந்து அந்த வெற்றியை ஒரு மனம் அமைதியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க ராசியில கிரக ஆற்றலை சரியாக பயன்படுத்த ஒரு மாபெரும் திட்டமாகும். நீங்கள் இந்த திட்டத்தை முறையாக பின்பற்றினா நீங்க இனி வரக்கூடிய நாட்களின் இரவு நீங்க ஒரு சாதாரண மனிதராக இருக்க மாட்டீர்கள். ஒரு புதிய உத்வேகத்துடன் வெற்றி பாதையில பயணிப்பவராய் இருப்பீர்கள். உழைப்பு மற்றும் அறிவு இணையும் போது வெற்றி என்பது வெறும் கனவல்ல, அது உங்கள் கையில் இருக்கும் நிதர்சனம். உங்கள் வெற்றிக்கான இந்த செயல் திட்டம் பின்பற்ற தயாராகுங்கள். பகுதி 7 ஆரோக்கியம், செல்வம், சோர்வை நீக்கி உங்கள் உடல்ல புதிய ஆற்றலை உருவாக்கும் ரகசிய பயிற்சி. மிதுனராசி சொந்தங்களே, நீங்கள் எப்போதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள். உங்கள் மனதிற்குள் பல திட்டங்களை சுமந்து கொண்டிருப்பதனால் உடல் ரீதியான சோர்வு ஏற்படுவது இயல்பு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க உடல்ல ஆற்றல் மையங்கள் மீண்டும் புத்தியில பெறப்போகின்ற சோர்வு என்பது உங்கள் உழைப்பால் மட்டும் வருவதல்ல, அது உங்கள் மனதில் தேங்கி இருக்கும் அந்த தேவையற்ற சிந்தனைகளால் வருவது. அந்த பாரத்தை இறக்கி வைத்து உங்கள் உடையில ஒரு புதிய வேகத்தை உருவாக்க இந்த ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த நுணுக்கங்களை நீங்க கடைபிடிக்க வேண்டும். ஒன்று பிராணாயாமம், நரம்பு மண்டலத்தின் அமைதி. மிதுன ராசிக்கு புதன் அதிபதி, இது நரம்பு மண்டலத்தை குறிக்கும். நீங்கள் செய்யும் மிக முக்கியமான பயிற்சி மூச்சு பயிற்சி, தியானமும். தினமும் காலையில 10 நிமிடங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவா விடுங்கள். இது உங்க உடலில் உள்ள தேவையற்ற காற்றையும் மன அழுத்தத்தையும் நீக்கி உங்கள் நரம்பு மண்டலத்திற்கு புதிய புத்துணர்ச்சியை தரும். நீங்கள் ஒரு நிதானமான தெளிவான புத்தியோடு செயல்பட இதுவே சிறந்த வழி. 2வது நீரின் ரகசியம். மூளையின் ஆற்றல். மிதுன ராசிக்கு நீர் என்பது மூளையின் செயல்பாட்டை குறிக்கும் காரணி. உங்கள் மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதால் உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படுகிறது. தண்ணீரை தாராளமாக குடியுங்க. முடிந்தால் அந்த நீரில் சிறிதளவு புதினா இலைகளை போட்டு பகிருங்கள். இது உங்கள் மூளையின் செல்களை புத்திக்கு செய்து நாள் முழுவதும் சோர்வில்லாமல் உங்களை சுறுசுறுப்பாக வைக்கும். உங்கள் சிந்திக்கும் திறன் பன்மடங்கு உயரும். 3வது உணவின் மீதான கட்டுப்பாடு. அமைதியான உணவு, ஆரோக்கியமான உடல். மிதுன ராசிக்காரர்களுக்கு செரிமானம் உங்கள் மனநிலையோடு தொடர்புடையது. அவசரமாக சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு சோர்வை தரும். இந்த 2 நாட்களும் அதை சற்றே மாற்றி அமைக்க வேண்டும். உங்கள் உணவு பட்டியலில் அதிகப்படியான பச்சை நிற காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். காரமான உணவுகளை தவிர்த்து லேசான மற்றும் சத்தான உணவை உண்ணுங்கள். இது உங்கள் செரிமானத்திற்கு அதிக ஆற்றலை வீணாக்காமல் அந்த ஆற்றலை உங்கள் அறிவாற்றலுக்காக பயன்படுத்த உதவும். 4வது டிஜிட்டல் மனதின் மேல் தொடக்கம். நீங்கள் எப்போதுமே அலைபேசி அல்லது தனிமையில மூழ்கி இருப்பவர்கள். இது உங்கள் கண்களுக்கும் மூளைக்கும் அதிக சோர்வை தரும். தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னால் எந்த டிஜிட்டல் சாதனத்தையும் தொடாதீங்க. அமைதியா புத்தகத்தை வாசியுங்கள் அல்லது தியானம் செய்யுங்கள். அந்த 1 மணி நேர இடைவெளி உங்கள் மனதை சுத்தப்படுத்தி அடுத்த நாள் ஒரு மின்னல் வேகத்தில் செயல்பட வைக்கும். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு பிரபஞ்சம் அளப்பரிய புத்திசாலித்தனத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில குவிக்க தெரியாமல் சிதற விட்டதால தான் பல வாய்ப்புகள் நழுவி போய் இப்போது அந்த தலையத்தை நீங்க திருத்திக் கொள்ள தொடங்கிவிட்டீர்கள். உங்கள் சிந்தனை, செயல், உழைப்பு மற்றும் ஆன்மீக ஒழுக்கம் இவை அனைத்தும் ஒன்றிணையும் போது உங்களை யாராலும் தடுக்க முடியாதுங்க. இரவு சந்திரன் மறையும் போது நீங்க ஒரு புதிய மனிதராக உணரப்போகிறீர்கள். உங்கள் அறிவு ஒரு கூர்மையான வாளை போல செயல்பட தொடங்கும். உங்கள் சொற்கள் மற்றவர்களின் இதயத்தை வெல்லும் மந்திரமாக மாறும். உங்கள் உழைப்புக்கு இதுவரை கிடைக்காத அந்த வெற்றி கனியை உங்களுக்கு அளித்து கொடுக்குங்க. இது வெறும் தொடக்கம் மட்டுமே. நேர திட்டத்தை உங்கள் வாழ்க்கையின் தினசரி வழக்கமா மாற்றிக்கொள்ளுங்க. உங்க வாழ்வில் நீங்கள் காணப்போகும் அந்த பிரம்மாண்டமான மாற்றத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் வெற்றிக்கான ஒவ்வொரு அடியிலும், உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு மொழியிலும் நான் என்றும் உங்களுடனே இருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாறட்டும். உங்கள் லட்சியங்கள் அனைத்தும் கைகூடட்டும். நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு உயரத்துக்கு சென்று இந்த சமூகத்துல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நீங்க உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னோட ஆசைங்க. இனி உங்க வாழ்க்கையில மலரப்போகும் புதிய விடியல்களை கொண்டாடவும் இது போன்ற பல ரகசியங்களை, ஆன்மீக வாழ்வியல் முறைகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.